யோகம் என்று பேசுகிறார். என்ன எல்லா யோகிகளும் துறவியாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. எல்லா யோகிகளும் துறவியாகத்தான் இருந்தாகணுங்கிற கட்டாயம் இல்லை. இல்லறத்தில் இருந்து கூட யோகியாக இருக்கலாம். இல்லறத்தில் இருந்து கூட யோகியாக இருக்கலாம். அப்படி இல்லறத்தில் இருந்து யோகியாக இருக்கக்கூடியவர்கள் அந்த யோகிகள்ல ரொம்ப அரிதான யோகியாக இருப்பவர் யாருன்னா பரியங்க யோகிகள். பரியங்க யோகிகள் என்று பேசுகிறார். இது ரொம்பவும் அற்புதமான ஒரு சிந்தனையை தூண்டவல்ல திருமந்திரங்களை எல்லாம் இதில் பேசுகிறார். ஒரு 20 திருமந்திரம். அதாவது என்னமும் சொல்ல போனா சைவத்துக்கு துறவு என்பது உடன்பாடு இல்லாத ஒன்று. சைவத்துக்கு என்ன கிடையாது? துறவு என்பதே கிடையாது. துறவு அப்படின்னு சொன்னா நம்ம காஷாயம் கட்டிக்கிட்டு சடமுடி வளர்த்துக்கிட்டு அல்லது மொட்டை அடிச்சுக்கிட்டு காட்டில் இருக்கிறதுக்கு பேரெல்லாம் துறவு இல்லை. அந்த துறவை ஒருபோதும் சைவம் ஏற்றுக்கொள்வது இல்லை. அதே போல சைவத்துக்கு இன்னொன்று எதுன்னு சொன்னா காவி என்பது சைவத்துக்கு உடன்படாத ஒன்று. சைவத்துக்கு உடன்படாதது எதுன்னு சொன்னா காவி. நீங்க 63 நாயன்மார்கள்ல சாக்கிய நாயனாரை தவிர வேற யாரும் காவி கட்டினதாக பெரிய புராணத்துல இல்லை. நால்வர் பெருமக்கள் கூட எப்படிதான் இருந்திருக்கிறாங்க. காவி கட்டிட்டு சாமியாரெல்லாம் இல்லை. அந்த நால்வரும் இல்லை, இந்த நால்வரும் இல்லை. திருவள்ளுவரா? திருவள்ளுவருக்கு காவி இவங்க தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இல்லை, திருவள்ளுவர் கூட என்ன கிடையாதுன்னு சொன்னா அவரு இல்லறத்தார் தான். திருவள்ளுவரும் இல்லறத்தார் தான். அவரு கூட என்ன சாமியார் கிடையாது. அப்படி இருந்தா அவர் பாடுவாரா? மடித்தளம் நீட்டளம் வேண்டா உலகம் படித்தது ஒழித்து விடு. அப்படி பாடின ஒருத்தர் சாமியாரா இருந்திருப்பார? ரெண்டுமே வேண்டான்னு சொல்லிட்டார்ல. மொட்டை அடிக்கிறதும் வேண்டாம், வளர்க்கறதும் வேண்டான்ட்டார். மடித்தலும் நீட்டலும் வேண்டாம். ஆமா, அப்படி சொன்னோம்னு சொன்னா இது வெண்மை என்பது தூய்மையினுடைய அடையாளம் தான்.